Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த 11ஆம் மாதத்தின் முதல் வாரத்திலே முதல் உயிர்த்த நாளிலே இந்த காலை வேளையிலே தேவனை ஆராதிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். Let us all thank God for giving us the privilege to worship Him in the 11th month, this Lord's Day of this month. தேவனை ஆராதிக்கிற நேரம் When you worship, அவரை நேரில் சந்தித்து அவரை முகமுகமாய் பார்த்து அவரை புகழ்கிற ஒரு நேரம். when we worship the Lord, it is a time where we look at His countenance face to face and we exalt Him, praise Him. சர்வ உலகத்தையும் படைத்த ஆண்டவராகிய தேவனை நாம் சந்தித்து அவரை நேரில் புகழ்வது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். What a privilege it is to exalt the Lord, who is the creator of the whole universe, to praise Him, exalt Him. அவருக்கு துதியின் சிங்காசனத்தை அமைக்கிற நேரம். It is a time where we make an altar of praise to Him. நம்மை மறந்து அவரை நினைத்து அவரை ஆராதிக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். It's a time where we forget ourselves, where we call upon Him and worship Him. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, Oh Heavenly Father, Holy Father, உம்முடைய குமாரனாகிய இயேசு நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரே நல்ல நாளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். we come before Thee through Jesus Christ, the Holy Spirit, we praise You. உம்மை புகழ உம்மை உயர்த்த எங்களுக்கு எந்த தகுதி இல்லை. Lord, we do not have any worthiness in us to praise You. ஆனால் நீர் உம்மை நாங்கள் புகழ்வதை விரும்புகிறீர். But You desire that we praise You. எங்கள் துதியின் மேல் நீர் பிரியப்படுகிறீர். Lord, You are pleased with our praise. இந்த ஆராதனை நேரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். We commit this worship into Your hands. உலகமே எங்கெல்லாமே ஆராதிக்கிற அங்கெல்லாம் உடைய பிரசன்னம் இறங்கி வந்து Lord, wherever people worship You, let Your presence உடைய come மகிமை down. எங்கள் மத்தியிலே விளங்கட்டும். Let Your glory come in the midst of us. இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank You, Lord, for the privilege that You have given us. தலைமை போதகருக்கும் பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். We also thank Pastor Caleb and Pastor Amma for this opportunity. தொடர்ந்து உம்மை உயர்த்த கிருபை தாரும். Lord, help us to exalt You continually. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we ask. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. நம்முடைய தேவன் நமக்கு அவர் தந்தையா இருக்கிறார். நம்முடைய பிதா நமக்கு தந்தையா இருக்கிறார். Our God is our Father. நம்முடைய இயேசு நமக்கு ரட்சகரா இருக்கிறார். Our Jesus is our Savior. பரிசுத்த ஆவி நமக்கு தேற்றவாளனா இருக்கிறார். Holy Spirit is our Comforter. அந்த அறிவோடு என் ஆத்துமாவிலே என் ஆண்டவரை புகழ சொல்லி நாம் அவரை ஆராதிப்போம். With this thought, let us worship the Lord, saying, "Oh my soul, praise the Lord." Father, you are my father. இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்து. Let's sing this chorus, "Father, You are my Father."
எமக்கு தகப்பனா இருக்கிறாரு. The one who created the whole universe is our Father. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. 127 நாடுகளை அரசாண்ட பாரசீக மன்னன் அகாச ராஜாவுக்கு மனைவியா இருப்பது எஸ்தர் ராஜாத்திக்கு எவ்வளவு பெரிய மேன்மை. What a privilege it is for Esther to be the wife of this great king who was the king of 127 countries. நம்முடைய ஆண்டவர் அகில உலகத்துக்கு ராஜாதி ராஜா. God is the king of kings to the entire world. அவருக்கு நாம் பிள்ளைகளாக இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். What a privilege it is to be children of him. அவர் நமக்கு தகப்பனாக இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். What a privilege it is to have to be his children, to have him as a father. அவர் நமக்கு இரட்சகராக இருக்க எவ்வளவு பெரிய பாக்கியம். What a privilege it is to have him as our savior. பரிசுத்த நமக்குள்ளே நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். The Holy Spirit in us is our comforter. இந்த மாதிரி ஒரு அழகுள்ள தெய்வத்தை நான் அந்த உலகத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. அழகில் பூரண அழகுள்ளவர். We cannot see the beauty of Jesus anywhere in this world. 1000-10,000 பேர்களில் சிறந்தவர். His beauty is perfect. He is altogether lovely. அவரை விட அழகு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. He is the fairest of 10,000 and no one is comparable to him. அந்த சம்பூர்ண அழகுள்ளவர் நம்மை அழகுபடுத்த, and this God who is beautiful is here to beautify us. அந்த அழகை எல்லாம் சிலுவையிலே தியாகமாய் கொடுத்தாரே. And he sacrificed his beauty on the cross. அந்த அழகை அறிந்து பாடுவோம். Let us realize this beauty and sing the song. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் சேர்ந்தாலும் உம்மை விட அழகில்லை. பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் தீரவில்லும் நீங்க என்ன கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன துக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, உம்மை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பார உம்மை புகழ ஒரு நாவு பட்டலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, உம்மை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பார உம்மை புகழ ஒரு நாவு பட்டலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன். என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே. என் கண்ணீரை தொடச்சி விட்டதை நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, உம்மை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. சில நேரங்களிலே சில பாடல்கள் நாம் பாடும் பொழுது சிலருக்கு பல சிந்தனைகள் தோன்றும். Sometimes when we sing certain songs, many will have different kind of thoughts. அந்த பாடல் எழுதியவர்களோ அல்லது பாடல் அது உலக காரியங்கள் சார்ந்ததை போல காணப்படும். And the person who has written the song has written in a worldly way, people might think. நமக்கு பாடல் பாடுகிற பாடகர் முக்கியமல்ல. And we do not think about the person who written the song. அந்த பாடல் வரிகள் என் ஆண்டவரை உயர்த்தும் என்று சொன்னால் அதை நாம் பயன்படுத்துறோம். But if the stanzas exalt the Lord, then we should use the song. என்கிட்ட சிலர் சொல்லுவாங்க, Sometimes people will ask me this question. அந்த பாட்டு நீங்க பாடுறீங்களே, Why do you sing that song? அவர் சரியில்லாத பாடின பாட்டை பாடுறீங்களே.
and you sing the song of a person who's not right with God. என்கிட்ட சொல்லுவாங்க, They may tell this, நான் சொல்லுவேன், but I will reply them. ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் பாடின பாட்டு If a person who is not saved, when he writes a song, உலகம் முழுதும் பறைசாற்றப்பட்டது, and that is sung all over the world. மத்தேயு 7:7 Matthew அந்த 7:7. வேத வசனத்தை உலகமெல்லாம் கொண்டு போன பாட்டு தான் கேளுங்கள் தரப்படுங்கிற பாட்டு. And this Kelungal Tharakpadum is a song which is taken all over the world. அவர் ஒன்று ஆரம்பத்தில் அபிஷேகம் பெற்று பெரிய பசுத்தவனாக இருந்தவர் இல்லை. And he is not a person who is anointed, who is a great saint. பின்னாக ரட்சிக்கப்பட்டார். And after that he was saved. சில நேரங்களிலே நாம் சில பாடகரை பார்த்து நாம் பாடக்கூடாது. Sometimes when we sing the song, we can sing. அந்த பாடல் வரி என் ஆண்டவரை உயர்த்துதா, அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். We should not look at the person who composed it, but if the stanza exalts the Lord, then we can use it. அப்படி அந்த மனிதனை பார்த்து தான் பாடணும் சொன்னா, If we should see the life of the person, only then if we sing the song. சாலமோன் பாட்டு உன்னத பாட்டு, And we have a song of Solomon written by Solomon. அவருடைய பின்மாற்றங்கள் நமக்கு தெரியும். And we know how he backslid. ஆனா அவருடைய பாடல்கள் தான் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. And many people have composed songs from that song of Solomon. எதுக்கு சொல்றேன்னா, Why do I say this? பாட நிற்கும் பொழுது அந்த பாடலுடைய வரிகளை பார்த்து, When we should look at the stanzas, அந்த பாடல் வரிகள் என் ஆண்டவருடைய இதயத்தை தொடுகிறதா, அதை நான் பாடுவேன். and if that stanza touches the heart of the Lord, then we can sing it. பாடின பாடல்களை விட அந்த பாடல் என் ஆண்டவருக்கு பிரியமா நான் பாடுவேன். And we should not look at the composer of the song, but the song is pleasing to the Lord. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே.
நாம தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர் எல்லாம் the tears that we shed in the presence of God. நாம் ஜெபத்துல அழுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், கதறுகிறோம். In our prayers we shed tears, we cry before Him. நான் இவ்வளவு நாளா அழுகிறேன், இவ்வளவு நாளா கண்ணீர் சிந்துறேன், கதறுகிறேன், என் கண்ணீருக்கு பதிலே இல்லையே. We sometimes say, I shed tears for a long time, I cry, I weep, but there is no answer for my tears. நாம் அப்படி நினைத்து வருந்துகிற வேதனைப்படுகிற நேரம், At times when we think like this and when we are worried, ஆண்டவர் சொல்லுவாரு, the Lord says, என் மகனே மகளே, my son, my daughter, என் பாதத்தை வடிச்ச கண்ணீர்லாம் வீண் போகாது. all the tears that you have shed in my feet is not in vain. அதெல்லாம் கணக்குல இருக்குது. All things I have in my உன் account. கண்ணீர் எல்லாம் கணக்குல வச்சுக்கிறாரு. I have counted all your tears. ஆண்டவர் தேவ பிள்ளையுடைய கண்ணீரை கணக்கில் வைப்பாரானால், If the Lord will have the tears of all His children in His count, அந்த கணக்கை முடிக்கிற ஒரு நாள் நிச்சயமா வரும். there's a time when He will finish the account. 10 மாதமா அழுதனே, 10 மாதங்களா அழுதனே, I was shedding tears for 10 months. வருஷத்தின் கடைசிக்கு வந்துட்டனே, I've come to the end of the year, இன்னும் என் கண்ணீர் துடைக்கப்படலையே. but my tears are not wiped out yet. இந்த பாடல் வரி சொல்லுது, The stanza says, உன் கண்ணீரை வைத்து நன்மை செய்வாராம். He will look at your tears and He will do உன் good to you. கண்ணீருக்கு பதிலாக நன்மை செய்வாராம். He will do good for your tears. ஒருவேளை நம்ம அழுகிறத உலகம் பார்த்து ஏளனம் பண்ணும். The world might look at our tears and they might despise us. சில நம்ம அழுகிறத பார்த்து பரவாயில்லமா, கடவுளை உதவி செய்வாரமா சொல்லி ஆறுதல் படுத்தி போயிடுவாங்க. Sometimes people look at our tears, they say words and they comfort us. ஆனா ஆண்டவர் ஒருவர்தான் கண்ணீரை காண்பவர், கண்ணீரை துடைப்பவர். But our God is the only one who look at our tears and who wipe out all our tears. இன்னும் நான் சொல்லுவேன்னா, நம்ம எப்பெல்லாம் அழுகிறோமோ Whenever we weep, அப்பெல்லாம் நம்ம பக்கத்திலே இருப்பாராம். He is very near to us. நான் அழுத போது When I was weeping, என் அருகில் வந்தவரே, You came near me. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. அன்பாய் இருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாய் இருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பை தருபவரும் நீதானையா, அன்பை தருபவரும் நீதானையா, உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்பவரும் நீதானையா, உதவி செய்பவரும் நீதானையா, உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. ஹல்லேலூயா. Hallelujah. இதோட கொஞ்சம் நம்ம அப்படியே நினைத்து கண்களை மூடி, Let's think about it. Let's close our eyes. இருக்கிறாரு, There's a person next to me. என் பக்கத்துல இருக்கிறாரு. He is near me. நீ விசுவாசிங்களா? உங்க ஆண்டவர் பக்கத்துல இருக்கிறாருங்க. Do you believe that the Lord is near you? அவர் நம்ம அருகில் இல்லாம நாம என்ன பேசி என்ன பிரயோஜனம்? If He is not with us, near us, what is the use of speaking good நமக்குள்ள things? விசுவாசம் இருக்குது. If we have faith in us அந்த விசுவாச சிந்தை இருக்கணும். and we continually have this என் faith, பக்கத்துல இயேசு இருக்கிறார். God, Jesus is with ஏன்னா me. வேதம் சொல்லுது, தேவ சபையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். The Word of God says the Lord has risen in His the midst இங்க of His பரிசுத்த church. ஆவியானவர் இருக்கிறார்.
He is there in our midst. நம்புறீங்களா? Do you believe? இங்க உங்க பக்கத்துல இயேசு இருக்கிறார்னா, If Jesus is near you, நான் சொல்றேன், இந்த 10 மாதம் வடித்த கண்ணீருக்கு இந்த மாதத்துல கர்த்தர் விடுதலை தருவார். Lord will bring a deliverance for all யாருக்காக the tears you அழுதீர்களோ, shed all எதற்காக 10 அழுதீர்களோ அந்த months. கண்ணீருடைய கணக்கை முடிப்பார். Lord will finish the account of all your tears this month. நீங்க அழுத போதெல்லாம் உங்க பக்கத்துல இருக்கிறாரே. When you wept, when you shed tears, He was near கண்ணீரை கண்டு you. வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. He will not just look at you as a spectator. உலகம் உங்களை வெறுக்கலாம், The world might hate you. உறவுகள் உங்களை பகைக்கலாம். The world might hate you. ஆனா எப்பவுமே எல்லா நேரமும் வெறுக்காத தெய்வம் இயேசு. But Jesus will never hate you. உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னை பகைத்ததையா, உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையும் பகைத்ததையா, வெறுக்காத தெய்வமும் நீதானையா, வெறுக்காத தெய்வமும் நீதானையா, உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்கள் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்கள் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. ஹல்லேலூயா. என் பெலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. என் பெலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை. அப்பா, அப்பா, ராஜா உம் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உம் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். துயரம் ஆமென். அவரை துதிச்சு துதிச்சு துதித்து மகிழ்ந்திருப்பேன். துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை, ஆராதனை. அப்பா, அப்பா, உங்களுக்கு ஆராதனை, ஆராதனை. உங்களுக்கு ஆராதனை. Jesus. அப்பா, அப்பா, உங்களுக்கு எங்கள் பரிசுத்த தகப்பனே, Holy Father, உம்முடைய குமாரன் இயேசு நாமத்தில் ஆவியானவரே, oh, through the Son Holy and the Holy Spirit, உம்மை உயர்த்த, உம்மை புகழ, உம்மை பாட நீ கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். thank you for giving us the grace to exalt you, to sing unto you, to worship you. ஒரு மனிதன் உம்மை துதிச்சு வெட்கப்பட்டு போனா, கெட்டு போனா, தாழ்ந்து போனா சரித்திரமே இல்லப்பா. There is no history that a man who praised you, who worshipped you, was confounded. உம்மை துதிக்கிற ஜனம் உயர்த்தப்படும். The people who exalt you will உம்மை be துதிக்கிற exalted. ஜனங்கள் கட்டுகள் அறுக்கப்படும். The people who praise you will be exalted. உம்மை துதித்த மக்கள் உயர்த்தப்படுவார்கள். The people who praise you will be raised up. இன்னைக்கு இந்த காலவேளை எங்க ஆராதனை நாங்கள் உம்மை உயர்த்தி இருக்கிறோம்.
This morning we have worshipped you, Lord. கண்ணீரெல்லாம் துடைப்பீராக. Lord, wipe away all our tears. உம்மை மகிமைப்படுத்த கிருபை தருவீராக. Enable us to exalt you. தொடர்ந்து நடத்தும். Continue to lead us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we ask the Father. Amen. Amen.